ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரெண்டரிங் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு இந்த எபிசோடில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 11. 9th எபிசோட்ல காமிச்சா அதே எபிசோடோட கண்டினியூஷனை கொண்டு வராங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சன்றங்க அழிக்கிறதுக்கு முன்னாடி அவ கூட இருக்கிற அவனை அழிக்கணும். ஏன்னா ஆடு தோல் போத்தி இருக்கிற புலி மாதிரி அவன் பாக்குறதுக்கு சாஃப்டா இருக்கான், ஆனா அவன் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், ஆனா ரிச்சர்ட்மன் அதுக்கு நீ இந்த முடிவையே எடுப்ப அப்படின்னு சொல்லி மந்திரி டீமன் கேட்கவும், அவன் பண்ணட்டோ விடு அப்படின்னு சொல்லி டீமன் கிங் சொல்றான். நன்றி அரசே, நான் உங்களை பெருமைப்படுத்துவேன். நான் சாகும் போது இந்த உலகமும் சேர்த்து என் கூட அழிஞ்சிரும் அப்படின்னு அந்த ரிச்சர்ட்மன் அப்படிங்கிற டீமன் வந்துட்டு இந்த மொத்த வாழ்க்கையும் அழிக்கிறதுக்காக தான் அந்த எரிக்கல்ல கொண்டு வந்திருக்கு. நம்ம ஹீரோனோட ஸ்வாட வச்சு அந்த டீமனோட சேர்த்து அந்த எரிக்கல்லையும் அழிக்கிறான். இப்போ அது பூமியில விழாம சதறி ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி போயிருது. நம்ம ஹீரோனோட ஸ்நாக்ஸை வந்துட்டு சன்றன் கூட ஷேர் பண்ணிக்கிறான். எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங் டென்ஷன் ஆயிட்டு டிமென்ஷனல் லேம்பை ஏத்து அப்படின்னு அந்த டீமன் கிங் சொல்றான். இந்த மந்திரி டீமனும் அந்த எல்லா லேம்பையும் பத்த வைக்கிறான். ஸ்கைலிப் ஃபோர்ட்டுக்கு நம்மளால அவ்வளோ ஈஸியில வர முடியாது, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாமா அப்படின்னு சன்றன் கேட்கவும், நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினை விட்டு அவங்க வெளியே வந்தா 2Dல இருந்து அவங்க ரெண்டு பேரும் 3Dக்கு மாறிட்டாங்க. வேற எந்த வேர்ல்டுக்கும் வரல, நம்ம பூமியில தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா என்ன விட்டுட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவன் வரவும், ஸ்கைலிப் ஃபோர்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, கம்யூனிகேஷன் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி சொல்றான். சரி இப்போ எதுக்காக இந்த மீட்டிங் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவ கேட்கவும், ஸ்பேஷியல் கிராக் மூலமா டீமன்ஸ் பூமிக்குள்ள வரப்போறாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஃபேக்ஷன் 60க்கு மேல தான் இந்த போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வச்ச எக்ஸாம்ல ஒரு ஸ்டூடெண்ட் பவர்ஃபுல்லான தண்டரை கிரியேட் பண்ணிருக்கான். அந்த ஸ்டூடெண்ட் வச்சு நம்ம தண்டரை கிரியேட் பண்ணி டீமன்ஸ் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜுவாங்கி சொல்லவும், அப்படின்னா அந்த பிராக்டிஷனரை கூப்பிடுங்க அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்லவும், ஆனா அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு ஜுவாங்கி சொல்றான். வேர்ல்டுலயே அவன் தான் நம்பர் 1 பிராக்டிஷனரா, அவனை விட நான் தான் பவர்ஃபுல், நான் பவர்ஃபுல்லான தண்டரை கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு அந்த வயசானவன் சொல்றான். சன்றங்க அவளோட ஸ்வாட வந்துட்டு முன்னாடி நோக்கி ஃபாஸ்டா அனுப்புறா, பார்த்தா அது அவளுக்கு பின்னாடி வருது. சோ இந்த இடமே ஒரு லோப் மாதிரி இருக்கு, நம்ம முன்னாடி நடந்து போனாலும் திருப்பியும் இதே இடத்துக்கு தான் வருவோம் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால சன்றங்க மேல ஒரு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போட்டுட்டு இப்ப சைடுல நான் பிரேக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். சைடுல இருக்கிற வாலை போயிட்டு இப்ப நம்ம ஹீரோ பிரேக் பண்றான். அங்க யாரும் நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சன்றங்க சொல்றா. பார்த்தா அதுவும் இவங்க ரெண்டு பேர் தான். சைட்லயும் லூப் மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஸ்பெஷல் சைக்கிள்ல மாட்டிட்டு இருக்கோம். என்னோட ஸ்வாட் என் கையில இருந்தா இதை ஈஸியா பிரேக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மாஸ்டர் என்ன இவ்வளவு தூரமாவா தூக்கி போடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்வாட் யோசிக்குது. இந்த ஸ்பெஷல் சைக்கிள்ல மாட்டின யாருமே இது நாள் வரைக்கும் தப்பிச்சதில்ல. 3090 லேம்ப்ஸ் இதுக்கு தேவைப்படுது, பட் அதுல 30 லேம்ப்ஸ் கீழே விழுந்துருச்சு. ஃபார்மேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு மந்திரி டீமன் சொல்லவும், 30 லேம்ப்னால எதுவும் ஆயிராது, எர்த்ல நம்ம அட்டாக் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டீமன் கிங் கேக்குறான். போர்ட்டலை ஓபன் பண்ணி எர்த்ல டீமன்ஸ் அட்டாக் பண்ண விட்டுருக்காங்க. அந்த டீமனை இம்மார்டல் ஸ்குவாடோட ஹெட் மாஸ்டர் ஜுவாங்கி வந்து அட்டாக் பண்றான். உடனே அந்த டீமன் ஜுவாங்கியை துரத்த ஆரம்பிக்குது. எல்லாம் நம்ம பிளான் படியே போய்கிட்டு இருக்கு, மக்களை சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு டீமன் வந்து மாஸ்டர் ஜுவாங்கியோட ஆளுங்களை வந்து அட்டாக் பண்ணிடுது. ஸ்பெஷல் கிராக்ல போர்ட்டல் ஓபன் ஆகி டீமன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. லெஜெண்டரி மேஜிக்கல் ஸ்குவாட் அதை தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. சீக்கிரம் கிளம்ப நம்ம ஹீரோட அப்பா சொல்லவும், நம்ம பையனை இன்னும் காணுங்க அப்படின்னு அவங்க அம்மா அலறாங்க. அவன் தான் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு அவங்க அப்பா சொல்லவோ, அட ஆமா இல்ல அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க. நம்ம இதுல இருந்து தப்பிச்சாலுமே அதுக்குள்ள நம்ம உலகம் அழிஞ்சிரும் போலியே அப்படின்னு சொல்லி சன்றங் வருத்தப்படுறா. கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் எடிட்டிங் பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அந்த அனிமேஷனோட ரெண்டரிங் குவாலிட்டி அதிகப்படுத்துறான். லோ பாலிகன்ல இருந்து இப்ப இவங்க ஹை குவாலிட்டிக்கு மாறுதாங்க. ரெண்டரிங்கோட குவாலிட்டி அதிகப்படுத்தி இதை நம்ம பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா டீமன்ஸுமே இப்ப ஒரே இடத்துல வந்து நிக்குது, அவ்வளவுதான் உங்க கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்லவும், முடிய போறது உங்களோட கதை தான் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஜுவாங்கி சொல்றான். எல்லா டீமன்ஸையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு அந்த வயசானவன் இப்போ தண்டரை கிரியேட் பண்றான். டீமன்ஸ் போய் அந்த தண்டரை அட்டாக் பண்ணாலுமே அந்த லெவலுக்கு அந்த தண்டர் பவர்ஃபுல்லா இல்ல. 7 ஸ்டார் ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இப்ப அவங்களோட பவரையும் கொடுக்குறாங்க. சோ இப்போ அந்த தண்டர் அந்த டீமன் அழிக்கிறவளுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குது, அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சன்றங் சொல்லவோ, இல்ல அங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முட்டாள் ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங் வில்லத்தனமா சிரிக்கிறான். அங்க இருந்த டீமன்ஸ் அவங்க அழிச்சிட்டாங்க. பார்த்தா இப்ப வானத்துல புதுசா ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகி அதுல இருந்து ஒரு பெரிய பாறை கீழே விழுது. மக்கள் எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசானவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த கல்லை அப்படியே தாங்கி பிடிக்கிறான். அந்த ஒரு கல்லு ரொம்பவே பல மடங்கு பெருசா இருக்கு. முட்டாளுங்க இதை தடுக்க முடியும்னு நினைச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கிங் மந்திரிய வில்லத்தனமா சிரிக்கிறான். பார்த்தா பூமியில நிறைய இடத்துல அந்த போர்ட்டல் ஓபன் ஆகி அந்த கல்லு விழுந்துட்டு இருக்கு. ஒரு கல் மேலேயே இன்னொரு கல் வந்து மோதவும் அந்த வயசானவன் அப்படியே கீழே விழுந்துருதான். அது சாதாரண கல்லுல டீமன்ஸோட நெஸ்ட். அதுக்குள்ள இருந்து இப்ப டீமன்ஸ் ஹியூமன் வேர்ல்டையே அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கு. நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணலன்னா இந்த உலகம் மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சன்றங் சொல்றா. இதோட கிராபிக்ஸ் நம்ம இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு புரிஞ்சிடுச்சு, கிராபிக்ஸ் கார்டு ஓவர்லோட் பண்ணி நம்ம இதை பிரேக் பண்ணலாம். மிரரை ரெண்டரிங் பண்ணும்போது தான் கிராபிக்ஸ் கார்டு ரொம்ப ஓவர்லோட் ஆகும் அப்படிதானே அப்படின்னு சன்றங் கேட்கறா. அனிமேஷன் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிரரை வந்துட்டு நம்ம 3D மாடல்ல ரெண்டரிங் பண்ணும்போது அதுக்கு அதிக கிராபிக்ஸ் தேவைப்படும். அந்த டீமனோட ஸ்பெஷல் சைக்கிள் ஸ்பெல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆக ஆரம்பிக்குது. சன்றங்கோட ஸ்வாட் ஸ்பிரிட்டை கூப்பிடுறாங்க. அந்த ஸ்பிரிட்டுக்கு ஜொலிக்கிற பார்ட்டிகல் எஃபெக்ட் கொடுக்கும்போது ரெண்டரிங் இன்னும் அதிகமாகுது. அந்த டீமனும் அதை கூலிங் பண்ண பாக்குது. ஆனா ஒரு கட்டத்துல கிராபிக்ஸ் ஓவர்லோட் ஆகி அந்த ஸ்பெல் எல்லாமே
எல்லாமே பிரேக் ஆயிருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ நார்மலா டோடிக்கே மாறிட்டாங்க. சன்றங் நீ இங்கே இரு, நான் போய் இந்த உலகத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நீ அப்படி பண்ணா நீ யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே அப்படின்னு சன்றங் கேக்குறா. பரவாயில்ல, இட்ஸ் ஷோ டைம் அப்படின்னு நம்ம ஹீரோ பூமிக்கு கிளம்புறான். அந்த பாறைக்குள்ள இருந்து நிறைய டீமன்ஸ் வெளியே வந்து எர்த்த நாசமாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ லேண்டிங் ஆகுறதுக்கு முன்னாடியே 2 பாறையை உடச்சுக்கிட்டு லேண்டிங் ஆகுறான். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி க்ளோ ஆகுறதுனால நம்ம ஹீரோ தான் அது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனா ஜ்வாங்கிக்கு அது நம்ம ஹீரோ தாங்கிறது தெரியுது. யாருன்னு தெரியாத ஒரு மிஸ்டீரியஸ் மேன் அந்த பாறைகளை உடைச்சிருக்காரு. இவர் தான் வேர்ல்டோட நம்பர் 1 பிராக்டிஷனர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. எல்லா டீமன்ஸையும் இப்ப நம்ம ஹீரோ அழிக்கலான்னு போகும்போது பார்த்தா லென் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை கடத்திட்டு போயிருந்தா. ஒரு பட்டர்ஃபிளை கேர்ள் திடீர்னு வந்து அந்த மிஸ்டீரியஸ் மேனை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக டீமன்ஸ் அழிக்கலான்னு போகும்போது பார்த்தா லென் திடீர்னு எதுக்காக வந்து நம்ம ஹீரோவை கடத்திட்டு போகணும். அண்ட் லென் பாக்குறதுக்கு பட்டர்ஃபிளை கேர்ள் மாதிரி இருக்கா. அண்ட் அவ ரொம்பவே பவர்ஃபுல்லாவும் இருக்கா. அவ எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த ஒரு சீன் மட்டும் எபிசோட் 11ல் தான் வச்சிருக்காங்க. லென்கோ டீமன் வேர்ல்டுக்கோ ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க.